வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாம்பன் ட்ரெயின் பீச்சை பற்றி பேச போகிறோம். ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி தான் மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போயிருந்தேன். இது வந்து ராம்நாடுக்கு ராமேஸ்வரத்துக்கு நடுவில் இந்த பிரிட்ஜை தாண்டி தான் ராமேஸ்வரத்துக்கே போக முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கிறது வந்து புது பிரிட்ஜு. இது ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தான் தெரிவிக்கிறது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பிரிட்ஜு. இது வந்து ஆங்கில காலத்தில் கட்டினது. கிட்டத்தட்ட 100 வருஷம் அந்த பிரிட்ஜு இருந்தது. இப்போ அதில் ட்ரெயின் போகாது. இப்போ எல்லா ட்ரெயினுமே புது பிரிட்ஜில் தான் போகுது. இந்த புது பிரிட்ஜை ஓப்பன் பண்ணாக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து 90 மீட்டர் வேகத்தில் போயிடுச்சு. அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. ஏன்னா உட்காந்து போக பயம் இருந்துச்சு. என்னடா நடுக்கடல் இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களா பயம் இருந்துச்சு. ஏன்னா பழைய பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மலை பாம்பு மாதிரி ஸ்லோவாக போகும். அந்த புது பிரிட்ஜு கட்டின வந்து 90 மீட்டர் தான் சொல்லவா முடியும். அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. ஏன்னா ரீசெண்டாக அந்த புது பீச்சில் ட்ரெயின் பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால அதை குறைச்சிட்டாங்க. 10 மீட்டர் வேகத்துலாம் போகிற மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாதி தூரம் வரைக்கும் ஸ்பீடாக வந்துச்சு. இப்போ அந்த கிட்ட போகும்போது 10 மீட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஏன்னா பழைய பாலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. அது இடையில ஏற்கனவே டேமேஜ் ஆனதுனால கொஞ்ச நாள் ட்ரெயின் போகாமல் விட்டாங்க. ஃபஸ்ட்டில் தான் போயிருந்தது. ராமநாடு வரைக்கும் ட்ரெயின் விட்டுருந்தாங்க. இப்போ புது பீச்சு கட்டணும். இப்போ டேரெக்டாக ராமேஸ்வரம் மூலமாக ட்ரெயின் போக ஆரம்பிச்சிச்சு. அந்த நடு கடலில் அந்த எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. அவ்வளோ கட்டினது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை உயிர் போயிருக்கும், எத்தனை பேர் காயம் போட்டிருப்பாங்க, நம்ம நம்மளால சொல்ல முடியல. அந்தளவுக்கு நடுக்கடலில் அந்த பாம்பன் பாலத்தை ரசிக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நான் ட்ரெயின் படிக்கட்டிலேருந்து இந்த வீடியோவில் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. அந்த படிக்கட்டில் இருக்கும்போது அவ்வளோ பயம் இருந்துச்சு. நம்ம விழுந்துருவோமா இல்லை ஃபோனு கீழே விழுந்துருவோமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு வழியாக பாதி வரைக்கும் நான் எடுத்துட்டு அப்பாடா எடுத்தாச்சு அப்படி ஒரு பெருமூச்சோடு இருந்துச்சு ஓடிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெயினில் போகுது. பாம்பன் பாலம் ரசிக்காமல் இருக்க முடியாது. எல்லாருக்குமே பாம்பன் ரொம்ப பிடிக்கும்.